வணக்கம் மக்களே. எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இந்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானர் படி அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி இந்த இயர்க்கான ஆனுவல் பிளானர் ஆல்ரெடி விட்டாச்சு. ஸோ அதில் குரூப் 4 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 1 இருக்குது, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி நம்ம அதை நோக்கி தான் படித்து போயிட்டுருக்கணும். இப்போது நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கோம்னா நம்ம ஸ்பீடப் பண்ணுறதுக்கான டைம் தான் இது. நம்ம எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கோமோ அதை விட இன்னும் அந்த ஸ்பீடை அதிகரிக்கிறதுக்கான நேரம். ஏன் அப்படின்னா ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இப்போ ஒரு மாதம் உங்களுக்கு ஒரு டைம் இருக்குது. ஒரு மே மாதம் ஃபுல்லாக டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜூன் ஒரு மிடில் வரதுனால ஒரு 40 நாள் 45 நாள் இருக்குன்னா இந்த 45 நாளில் நீங்கள் எதெல்லாம் கவர் பண்ணல. ஸோ என்னன்னா இப்போ எக்ஸாம் வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ வரப்போகிற எக்ஸாமுக்கு நாம் தயாராக இருக்கோமா, நாம் ரெடியாக இருக்கோமா அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ அந்த கொஷினை உங்கள் எல்லாரையும் பற்றி நீங்களே கேட்டுக்கணும். ஸோ அதை நீங்கள் அசஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இந்த எக்ஸாமுக்கு தயாராக இருக்கோமா அப்படிங்கிறத. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பூஸ்டப் பண்ணி படித்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். நம்ம எதாவது கவர் பண்ணாமல் வச்சுருக்கோம், அது எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா ஃபுல் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஒரு ஃபுல் ரிவிஷன் அதே அப்படியே அதை பேஸ் பண்ணி டெஸ்ட்டு. ஸோ அதுக்கு தான் அந்த டைம் கரெக்டாக இருக்கும். ஒரு 45 to 50 நாள் இருக்குது நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுல் ரிவிஷனுக்கும் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் அதுக்கான டைம் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணிக்கோங்க. எல்லாருமே சூப்பராக படிங்க. அப்கமிங் இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்க போது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே அப்கமிங்கில் வர எக்ஸாம் கிளியர் பண்ணி கண்டிப்பாக பாஸ் ஆகும்னு ஒரு நம்பிக்கையோட படிங்க.